சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டம். சென்னை தலைமை செயலகத்தில் 3 மணிக்கு தொழிலாளர் துறை அமைச்சர் தலைமையில் தொழிற்சாலை நிர்வாகம், தொழிற்சங்க ஊழியர்கள் குழுவுடனான பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகின்றது. இந்த தொழிற்சாலையில் வீட்டு உபயோகப் பொருட்களான டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி உள்ளிட்ட பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இங்கு 1000க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர் பணி செய்கின்றனர். இந்த நிலையில் தொழிற்சங்கத்தில் உள்ள 1200க்கும் மேற்பட்ட தொழிலாளர் தங்களுக்கு ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர பணி நிரந்தரம் செய்வது, போனஸ் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி பணிகளை புறக்கணித்து 4வது நாளாக காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே நேற்று முன்தினம் இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள தொழிலாளர் துணை ஆணையர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதைத் தொடர்ந்து 4வது நாளாக ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மாநில செயலாளர் முத்துக்குமார், சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக தொழிலாளர் துறை அமைச்சர் தன்னை தொலைபேசி வாயிலாக அழைத்ததாகவும், மேலும் சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று 3 மணி அளவில் உயர்மட்ட அதிகாரிகள் குழு மூலம் சாம்சங் ஆலை நிர்வாகம், சிஐடியு தொழிற்சங்க ஊழியர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு வரும்படி கூறியுள்ளதாக தெரிவித்தார். இப்போ திடீர்னு நீங்க இதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உங்க மேல இருக்கிற மேனேஜ்மெண்ட் இருக்கிற கோபம் தான் சார் அதிகமாகுது. தொழிலாளிகளாக மட்டும் இருக்கக்கூடிய அந்த எல்லையில் இருந்து அவர்கள் என்று தொழிற்சங்கத்தை அமைக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் நல்ல செய்தி என்னவென்றால், நாளை தினம்தான் வழக்கமான பேச்சுவார்த்தை என்று நாம் நேற்று வரை சொல்லிக் கொண்டிருந்தோம். அதேபோல் தொழிற்சாலையுடைய உயர்மட்ட அதிகாரி டைரக்டர் அவங்களும் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த போராட்டத்தை மிகுந்த கட்டுக்கோப்பாக நாம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம். அந்த தலையீடு ஒரு நிறைவான முடிவை நோக்கி அது முடிவு காண வேண்டும். அது மாலை 7 பேருமே நாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழு. அவர்கள் சென்னைக்கு டிராவல் டைம் சரியா இருக்கும், அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு டைம் டிலே ஆகக்கூடாது. இப்போ மற்ற செய்திகள் இப்படி பேச்சுவார்த்தை இருக்கிற போது இப்போ நான் ரோட்டில் நான் உட்காந்து போது நான் எதுக்கியா 4 பேர் காத்திருக்கணும். தொழிலாளர் அமைச்சர் போன் பண்ணேன், போட்டவனே இருக்கிறார் அமைச்சர். அண்ணா உங்க தொழிலாளர் காத்திருக்கிறேன் எதுக்கு சார் இவ்வளவு போராட்டம் இருக்குது. நீங்க இன்னும் ஏன் நீங்க உங்க தலைவர் பேச்சுவார்த்தை எடுத்து சும்மா முடிக்க வேணாம். தொழிலாளிகள் நான் என்ன அவங்க சங்கம் வச்சிருக்காங்க, அவங்க கோரிக்கை பத்தி பேசுறாங்க. அது கூட பேசு கேட்கறதுக்கு நாங்க இவ்வளவு பெரிய போராட்டம் தேவையா? இது நியாயம்தான். எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல், எல்லா அதிகாரியும் வர சொல்லிடுறேன். இன்று 3 மணிக்கு தலைமை செயலகத்தில் சட்டமன்ற அலுவலகத்துக்கு மேல் நம்முடைய வேலைநிறுத்த போராட்டம் சம்பந்தமாக நமது தொழிற்சங்கமும் நிர்வாகமும் உள்ளடக்கிய உயர்மட்ட பேச்சுவார்த்தை இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறும் என்று அறிவித்தார்.